ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்ஹா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஜோஹனும் ஜெரியும் யார் அந்த எலி கூட சண்டை போடணும்னு அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஜோஹன் ஸ்பெஷல் மூவ்னு சொல்லி கீழே சும்மா ஓடிக்கிட்டு இருக்க பூனைக்குட்டியை தூக்கி ஜெரியோட முகத்திலே கோடு போட விடுறான். சீட்டிங்காக இருந்தாலும் க்யூட்டான பிராணிங்கிறதுனால ஒன்றும் பண்ணாமல் ஜெரி விட்டுறான். நம்மள யார் இவன் கூட சண்டை போடணும்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைடா, பிகாஸ் அவனே செலக்ட் பண்ணிட்டான் என்ன. இப்போ நீ ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருன்னு ஜோஹன் சண்டைக்கு இறங்குறான். பட் எலியை அசால்ட்டை ஹேண்டில் பண்ணுறான். கன் பார்க் மறுபடியும் கேட்குறான் ஜெரிக்கிட்ட. உலகத்தில் எவ்வளவோ மார்ஷியல் ஆர்ட் இருக்குது, அதில் எதை கற்றுக்கிறோங்கிறத பொறுத்து ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்கும். அப்படிலாம் பேசுகிறப்ப நிறுத்துறா, சண்டை போகிறப்ப நீங்கள் உளறிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ என்ன அதுக்குன்னு ஜெரி கேட்குறப்ப அதில் எது இருக்குதுலே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுக்கு என் பாஸ் ஜேக் கிம் யூஸ் பண்ண மார்ஷியல் ஆர்ட் தான் பெஸ்ட்டுன்னு இப்போ கூட ஜால்ரா அடிக்கிறான். ஆனால் நான் ஜோஹனோட ஃபைட்டிங் ஸ்டைலை வெறுக்கிறேன். அது ஒன்றும் ஸ்டைல் இல்லை, ஜஸ்ட் பியூர் ஓவர்வெல்மிங் டேலண்ட். கன் பார்க்கே இவனை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சண்டைங்கிறது கஷ்டமானதுங்கிறது யாராவது சொன்னால் ஜோஹனுக்கு அது புரியவே புரியாது. பிகாஸ் இவன் ஒரு சண்டை போடுற ஜீனியஸ். இவன் அப்பாவித்தனமான முகத்தை பார்த்து நானே முதல்ல ஏமாத்திட்டேன் தான். பட் அந்த அப்பாவி முகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது ஒரு மான்ஸ்டர். அவன் ஒன்றும் சண்டை போடுறதுல பெர்ஃபெக்ட் கிடையாது, பட் சண்டை போடுறதுல ஆப்போனண்ட் என்ன பண்ணாலும் அதை அப்படியே காப்பி பண்ணுவான். அவனோட மிருகத்தன்மையாக கூட. இந்த இடத்துல எலி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கண்ணனோட வரப்ப அவனோட விரலையே கடிச்சிட்டு பஞ்சு படுறான் ஜோஹன். இவனுக்கு பெருசாக நாலேஜெலாம் கிடையாது, லீடர்ஷிப் குவாலிட்டி சுத்தமாக கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது மட்டும்தான். பட் அதை மட்டுமே வச்சு என்னோட 4 மிகப்பெரிய கேங்கில் லீடராக இருக்கான். இப்படியெல்லாம் கன் நினச்சிக்கிட்டு இருக்கவ ஜோஹன் மனசில் நினைக்கிறான். நீங்கள் கேங் இல்லை ஃபேமிலிங்கிறதுக்காக உங்களை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களா? நிஜமாவே நான் விட்டுட்டு போயிருப்பேன் தான்டா. பட் நீங்கள் அந்த பேக்டோஸ் கேங் மேலே கை வைக்காமல் இருந்திருந்தா இப்போ இந்த கேங் வார் உலகத்துக்குள்ளே நீங்களும் காலடி எடுத்து வச்சுட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்காக சண்டை போடுறியா? இதெல்லாம் புல்ஷிட். நான் முதல்ல செஞ்ச விஷயமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணது தான். ஃபேமிலியையும் கட் பண்ணியிருக்கேன். உனக்கு சொந்தமான விஷயத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காக இல்லாட்டி அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. இப்போ எங்கே வந்து நிற்கிற பற்றியா? கன், நான் இந்த லீடரே தூக்கிட்டேன். இந்த ஊர் அப்போ எனக்கு தானே சொந்தம், என்ன சொல்கிறேன்னு கேட்டதுக்கு சூப்பராக செஞ்சடா, ஜஸ்ட் லைக் தட் இந்த சண்டையில் நீ ஜெயிச்சிட்ட. கண்ணாடியில் செஞ்ச ஒரு ஆர்ட் மாதிரி நீ எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணுவேன். பட் உன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நீ கண்ணாடியில் செஞ்ச ஆர்ட் ஈஸியாக உடஞ்சிருவேன் இவன் சொல்கிறப்ப பின்னாடி இருந்து எலி அவன் தலையிலே அடிச்சிடுறான். அதுவும் ஒரு பேம்பூ ஃப்ளூட்டால். கண் கூலாக இவன் கிட்ட போய் நிற்கிறான். எத்தனை தடவை தாண்டா உன்கிட்ட சொல்கிறது? உன்கிட்ட சாஃப்ட்வேர் நல்லா தான் இருக்குது, நல்ல டேலண்ட், பட் ஹார்ட்வேர் வீக்காக இருக்குது. பாடி ஒஸ்ட்டு, கொஞ்சமாவது பாடியை பில்ட் பண்ண முதல்ல, இல்லாட்டி அதுவே உனக்கு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் கடைசியில். இப்போலாம் இவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே அவன் மொத்தமாக மயங்கிடுறான். இவன் கொஞ்சம் ரூடான ஆள் தான், பட் இவன் கூட இருக்கிறது எனக்கு நிஜமாவே பிடிக்கும்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப வெப்பன் யூஸ் பண்ணியிருப்பேன். மனசில் உனக்கு கூக்கிம்னு நினப்பான்னு கடுப்பாகிறான். பட் இவன் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இவன் ரொம்பவே டெஸ்பரேட்டாக இருக்க மாதிரி தெரியுது. எதுக்காக இவ்வளோ டெஸ்பரேட்டாக சண்டை போடணும்னு நினைக்கிறடான்னு கேட்டதுக்கு எலி மைண்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுது. இப்போ நம்ம ஃபேமிலி ஆகிட்டோம், இந்த ஃபேமிலிக்கு ஒன்றை தான் டேடா வச்சிருக்கலான் இருக்கோம். ஒரு டேடா நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு இவனுக்கு கேட்குறப்ப, ஒரு டேடா நான் யாரையும் அடிக்க மாட்டேன், யாரையும் கைவிட மாட்டேன், உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவேன்னு சொல்லியிருப்பான். இதுக்காக தான் இவ்வளோ டெஸ்பரேட்டாக இவன் சண்டை போடுறான் போல. கன் செம்ம கடுப்பாயிட்டான். ஜோஹன் சேர்மேனை மீட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறான். பிக் டீல், மொத்த கொரியாவும் அவங்களுக்கு கீழே வரணும்னு இதெல்லாம் பண்ணுறானுங்க. இவன் என்னையே தோக்கடிக்கணும்னு எனக்கு கீழே இருக்க சில பேர் ட்ரை பண்ணுறானுங்க. ஆனால் நீ, உனக்கு ஆம்பிஷனே கிடையாதாடா? பவர் மேலே கொஞ்சம் கூட ஆசையே இல்லையா? இந்த கிறுக்கனுகளை காப்பாற்றுறதுக்காகவா இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்குன்னு சொல்ல வர? இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இன்னையிலேருந்து காட் டாக்ஸும் பிக் டீலும் இந்த ஊரை சரிக்கு சரியாக பிரித்து ஒவ்வொரு சைடையும் ஒவ்வொரு ஆள் ரூல் பண்ணுவாங்க. புரிஞ்சதான்னு கேட்குறப்ப, சரி, நான் இந்த மெசேஜை என்னோட லீடர் ஜேக்கிம்கிட்ட சொல்லிடுறேன்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஜோஹன் பாடியை தூக்கிட்டே கிளம்பியிருக்கான். அது போக மறக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிரு, பூனைக்கிருனா செப்டிக் ஆயிரும், புரிஞ்சதான்னு அவன் கேட்டதுக்கு எனக்கு ஊசி போடுவாங்களான்னு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த ஹாஸ்டல் கதையை நானே பார்த்துக்கிறேன்னு கன் பார்க்கே ஸ்ட்ரைட்டாக களத்தில் இறங்குறான். பாரனோட 2 பிரதர்ஸை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுக்கிட்டே, நீங்கள் 2 பேரும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கீங்க, பட் உங்ககிட்ட எனர்ஜியும் இல்லை, ஆள் பலமும் இல்லை, 2 பேர் மட்டும் தனியாக மாட்டிருக்கீங்க. எப்படி இந்த சின்ன கேங்கை காப்பாற்ற போகிறீங்க நம்ம கேட்டதுக்கு வாரன், 2 பேர் தானா? 2 பேர் தான் இருக்கும்னு யாரா உனக்கு சொன்னதுன்னு அவனும் நக்கலாக கேட்குறான். இவன் ஹாஸ்டலாக பிடிச்சி வச்சிருந்த 2 பிரதர்ஸே கன் பார்க்க பழக்க ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. என் பிரதர்ஸ் வீக்கானவங்க தான், தனியாக சண்டை போடுறப்ப அவங்களுக்கு மார்க் கொடுக்கணும்னா 10க்கு 0.2 மார்க் தான் கொடுப்பேன். அதே இவங்க சேர்ந்துருந்தா 10க்கு 10. 10 வருஷமாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக சண்டை போட்டிருக்காங்க. இவங்க பார்ட்னர்ஷிப் படிச்சுக்க இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ கரெக்டில் ஹாஸ்டல்ஸ்னு 2 அங்கிள்ஸ் இருப்பானுங்க. அவங்கள செலக்ட் பண்ணதுக்கு காரணமே இந்த 2 பேரை ரோல் மாடலாக வச்சு தான். இந்த மொட்டைத்தலையை நான் அனுப்புனது ரொம்பவே ஒரு பேடான மூடா. ஒரு வேளை நான் வாரன் கூட சண்டை போட்டால் எப்படியும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. உன் மொட்டை தலையும் கூட சண்டை போட்டால் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது.
பட் நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத 2 பேர் என்னோட பிரதர்ஸ். இந்த வாரன் இதுக்கு முன்னாடி 128 சண்டை போட்டாலும் ஒரு சண்டையில மட்டும் தோத்துருக்கேன்னு சொல்லியிருப்பான். அது இவனுங்களோட சண்டை போட்டு தான். இது பத்தாதுன்னு இவனுங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறானுங்க. ஹாஸ்டலோட 4 ஸ்ட்ராங்கான பசங்களும் கன் பார்க்க சுத்து போடுறானுங்க. இவனுங்க பார்ட்னர்ஷிப்ல கன் பார்க்க பொழக்கிறானுங்க. 2 பேரும் இவனை அசைய விடாம பிடிச்சிக்கிற நேரத்தில் வாரன் அவனுக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறான். எலி ரூல்ஸ் எல்லாம் கண்டுக்காம டூல்ஸோட வரான். வழக்கம் போல ஒரு மிருகம் மாதிரி சண்டை போடுறான் அவன். இவன் அவனை பஞ்ச் பண்றான். பட் அந்த பஞ்ச் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இவனுக்கு மொத்த பேர் இவனை பிடிச்சிடுறானுங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி எலி மொத்தமாக முடிச்சிடுறான். இங்கே கன் பார்க் நின்றுக்கிட்டே நாக் அவுட் ஆன மாதிரி தெரியுது. பேச்சு மூச்சு இல்லாமல் அசைவு இல்லாமல் அப்படியே நிற்கிறான். ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோமான்னு வாரன் பேசுகிறப்ப, பாஸ் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, உன் வாயில் விழுந்தா விளங்காது, நீ மட்டும் பேசாமல் அமைதியாருன்னு சொல்கிறானுங்க. அதே மாதிரி அவன் பேச ஆரம்பிக்கிறான். சொன்னல நீ வாய் வச்சு செத்துப்போனவோட கூட மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட்டாடா, நீ இவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடியே என்னோட கண்ணாடியை ஒருத்தன் உடச்சிருக்கான்டா. பட் என் ஹேர் ஸ்டைலை கலைச்சது நீங்கள் தான் ஆளுங்க. இந்த அளவுக்கு நான் நல்ல விதமாக ஃபீல் பண்ணியும் இந்த விதமாக நான் கேவலமாக ஃபீல் பண்ணியும் ரொம்ப வருஷம் ஆகுது. சரி வாங்க பார்த்துக்கலாம். இவன் சீரியஸாக சண்டைக்கே இறங்குறான். உங்கள் பேர் என்ன? ஹாஸ்டலா? வேலைக்கே ஆக மாட்டேங்கன்னு இந்த 2 பார்ட்னர்ஷிப் பிரதர்ஸையும் ஈஸியாக தூக்கி வீசுகிறான். வாரன் அண்ட் எலியையும் பொழக்கிறான். நீங்கள் இன்னும் சரியான லீடர்ஸ் கூட ஃபேஸ் பண்ணதே இல்லைடா, அதுக்குள்ளே நீங்கள் தோற்று போயிட்டீங்க. உங்களுக்கு எதிராக இருக்க அத்தனை கேங்குக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது, கொள்கை இருக்குது. பிக் டீலுக்கு பின்னாடி இருக்க ட்ரெடிஷ்னல் ஹிஸ்ட்ரியை பற்றி கேள்விப்பட்டாலே நீங்கள் வாயடைச்சு போய் நின்றுவீங்க. அவங்களுக்கு எதிராக நீங்கள் நிற்கலான்னு நினச்சிங்களா? நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, பட் உங்ககிட்ட நம்பர்ஸ் இல்லை. உங்ககிட்ட ஆள்பலம் இல்லாதது தான் உங்களோட பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறான். ஆள்பலம் இல்லை, ஆம்பிஷன் இல்லை, பணமும் இல்லை. சரி இப்போ பல்லும் இருக்காதுன்னு அவன்கிட்ட மோதினதுக்கு அடையாளமாக அவங்களோட பல்லை பிடுங்கிட்டு போக பார்க்குறான். எலியோட பல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு கன் ட்ரை பண்ணுறப்ப அந்த இடத்துல ஓலி வாங்கி உங்களை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும்னு எனக்கு பணம் சம்பாதிக்க வழி தெரியும்னு சொல்கிறான். அதுவும் போலீஸ்கிட்ட மாட்டாமன்னு சொல்கிறப்ப கன் பார்க்கே ஒரு செகண்ட் அமைதியாக அட்டென்ஷன் கொடுக்குறான். இவன் எலி இவனுக்கு சொன்ன பிளான் அப்படியே இங்கே ஒப்பிக்கிறான். வீட்டை விட்டு ஓடி இந்த குழந்தைங்க எங்களுக்கு கீழே எடுத்துப்போம், அவங்க கிட்ட குறிப்பிட்ட அமௌண்ட் வசூலிப்போம், ரெண்ட் மாதிரி. அவங்க தப்பான வேலை செய்வாங்க, போலீஸ் பிடிச்சாலும் அவங்க தான் மாட்டிப்பாங்க. அப்படியா? அப்படி உன்கிட்ட போலீஸ்கிட்ட மாட்டாமல் பணம் சம்பாதிக்கிற ஐடியாவை தெளிவாக சொல்கிறியான்னு கேட்டதுக்கு பாயிண்ட் ஆர்கனைசேஷன் சொல்கிறான். இவன் ஷாக் ஆகி நிற்கிறான். நிஜமாவே இந்த ஐடியா உன்னோட தானான்னு கேட்டதுக்கு இது என்னோட ஐடியா இல்லை, எங்களோட லீடர் எலி ஜாங்கோட ஐடியான்னு சொல்லிட்டான். கன் இவனை மீட் பண்ண கொஞ்ச நேரத்திலே கண்டுபிடிச்சிட்டான். இவன் சொசைட்டியோட பழக்கமே இல்லாத ஒரு மிருகம் மாதிரி வாழ்கிற ஒருத்தன். இவன் மைண்டில் இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கான்னு இவனால் நம்பவே முடியல. இவன் கண்ணோட மைண்டுக்கு கூட வராத ஒரு ஐடியா. கண் கீழே திரும்பி அடி வாங்கி விழுந்து கிடக்கிறவங்கள பார்க்குறப்ப ஜோஹன் அண்ட் ஜெரிக்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. அது உங்கள்கிட்ட இருக்க லாயல்ட்டி அதை அடிச்சுக்கவே முடியலை. அப்புறம் இந்த ஓலியை பார்க்குறதுக்கு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்த மாதிரி இருக்கான். இவனோட பிஸ்னஸ் மைண்ட் நல்லா இருக்கு நிஜமாவே. என் காலுக்கு கீழே விழுந்து கிடக்கிற இந்த பைத்தியக்காரனை பார்க்குறப்ப எனக்கு என்னோட ரைவல் கோக்கியம் மாதிரி தெரியுறான். இவன் கோக்கியம் கூட கொஞ்சம் அறக்குறையான ஐடியாலஜியோடு இருக்கவன் தான். இவன் கிட்ட ஒரு தெளிவான ஐடியா இருக்குது. கண் பார்க்க எக்ஸைட்டட் ஆகி பேய் மாதிரி சிரிக்கிறான். ஒரு வழியாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்டா, எனக்கு அடுத்த இடத்த நிரப்புறதுக்கு நீ தான் பர்ஃபெக்டான கேண்டிடேட்டாக இருப்பேன்னு எலியை செலக்ட் பண்ணுறான். கண் அவன் கிட்ட இருந்து ஒரு ஃபோனை எலிக்கிட்ட தூக்கி போட்டு, இது ஒரு பாயிண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறதுனால நம்பர்ஸ் கொடுத்து கான்டாக்ட் பண்ணுறது சரியாக இருக்காது, உனக்கா தோன்றப்ப எனக்கு கால் பண்ணு. இன்னையிலேருந்து நீங்களும் எனக்கு கீழே இருக்க 4 மேஜர் குரூப்பில் ஒருத்தங்க. ஹாஸ்டல் நிறைய பணம் சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு கன் பார்க் அங்கேருந்து காணாமல் போகிறான். இங்கே ஜெரி ஜோஹனை தூக்கிட்டு பிக் டீலோட சேஃப் ஹவுஸுக்கு வந்துட்டான். அவன் பாஸ் ஜேகேம் இவனை பார்த்து, ஸ்கூலில் எப்படிடா போச்சு, நல்லா படிச்சியா, மியூசிக் கிளாஸ் எப்படி போச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஃப்ளூட்டை வச்சு தான் அங்கே அவனுக்கு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன் கையில் என்னத்தை தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு இவன் தான் காட்டாகோட ஜோஹன், உங்களை பற்றியே தப்பாக பேசிட்டான், பேசாமல் இவனை தெருநாய்க்கு சாப்பாடாக போட்டுறவான்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒரு இளவும் தேவையில்ல, இவனை போய் கொஞ்ச நேரம் தூங்கவே, அது போதும்னு அனுப்பிவிட பார்க்குறான். தேவையில்லாமல் உங்களை எதிர்த்து பேசுன்னு நினைக்காதீங்க, பட் இந்த இடத்துல என்னதான் ஆச்சுன்னு அவன் கேட்குறப்ப தான் ஒரு சீனாக காட்டுறாங்க. அந்த தெரு ஃபுல்லாக ஆளுங்க நாக் அவுட் ஆகி விழுந்து கிடக்குறாங்க. ஜேக்கிம் அவங்களோட சண்டை போட்டு காயப்பட்டாங்க நிற்கிறான். ஒரு மர்ம கும்பல் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. நீ தான் ஜேக்கிமோட போர்வால்ங்கிற ரேஞ்சுக்கு உனக்கு பில்டப் கொடுத்தானுங்க, என்னடா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது பாஸ். இப்போ பாருங்க இவனுங்களை என்ன பண்ணுறேன்னு. ஜெரியும் சண்டையில் இறங்க பார்க்குறப்ப இது என்னோட சண்டை, ஒழுங்காக உள்ள போய் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு மிரட்டி விரட்டி விட பார்க்குறான் இவனை. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜேக்கிமையை எதிர்த்து நிற்கணும்னு நினச்சிருப்பீங்கன்னு ஜெரி சட்டையை கழட்டிட்டு கடுப்பாய் ஓடி வரப்ப எதில் இருக்கவன் அதே ஜேக்கிமோட பிக் டீலோட செகண்ட் இன் கமேண்ட். அவனோட பேர் ஓல்டு ஃபேஸ். 18 வயசு தான் ஆகுது, ஆனால் முகத்தை பார்த்தா வயசானவ மாதிரி இருக்கும்னு இந்த பேரை வச்சுருக்கானுங்க. பாஸ் தாண்டா இந்த ஆர்டரை கொடுத்தாரு, ஜேக்கிம் ஆர்டர் பண்ணுற ஆர்டர். இப்போ தான் புரியுது, ஜேக்கிம் இப்போ லீடர் இல்லை போல, அவனுக்கும் மேலே ஒரு லீடர் பிக் டீலுக்கு இருந்திருக்கான். மொத்த பிக் டீலும் ஒன்றா சேர்ந்து ஜேக்கிம்மை காலி பண்ண பார்க்குறானுங்க. இவனும் எதிர்த்து சண்டை போடுறான். நான் சொல்கிறத நீ நம்பணும்னு அவசியம் இல்லை ஜெரி, பட் நம்ம பாஸ் பிக் டீலை ஒர்க்கர்ஸ் கிட்ட வித்துறலான்னு பார்த்தாரு. அதை நான் வேணான்னு சொல்லும்போது தான்
என்னையே காலி பண்ணுறதுக்கு இத்தனை பேர் அனுப்பி வச்சிருக்காங்க. அவரை கொலை சொல்ல மாட்டேன். அவரை திருத்துறதுக்கு தவறி போன என்னோட பிரச்சனை. நானே இதை டீல் பண்ணிக்கிறேன்னு அவனோட சொந்த பிக் டீல் கேங்குக்கு எதிராக அவன் நிற்கிறான். பட் அந்த இடத்துல ஜெரி இவனுங்களை தடுக்கிறான். எனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னு மறந்துட்டியா? ஒருத்தர் கைவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு கிக் பண்ணுற ஒருத்தனோட காலை பிடிச்சு மொத்தவங்களை அடிக்கிறான். இந்த இடத்துல இவன் ஒரு கொரிலா மாதிரி இருக்கான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படின்னா நிஜமாவே என்கிட்ட ஒரு ஸ்வாட் இருக்குதான் போல. என் நேரத்துக்கு என்னோட ஸ்வாட் என்னை விட பெருசாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவனுங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க சைஸ் டிஃப்ரென்ஸே வேற லெவலில் இருக்கும். ஜேக்கிம் அந்த ஓல்டு ஃபேஸை சண்டைக்கு கூப்பிட்றான். பதிலுக்கு அவன் நான் ஏன்டா உன் கூட சண்டை போடணும், எனக்கு ஏற்கனவே ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டாங்கன்னு வரும்போது அவனுக்கு பின்னாடி மிச்சம் மீதி இருக்க மொத்த பிக் டீல் மெம்பர்ஸும் வந்திருக்கானுங்க. இங்கே ஒரு படையே இருக்குது. 2 பேரால் தனியாக சமாளிக்க முடியாது. எதுக்காகடா நீ இப்படி பண்ண? பாஸோட ஆர்டரை டிசர்வ் பண்ணி தான் ஆகணுமா? இதெல்லாம் நீ நினச்சி வருத்தப்படுறியா? நாங்கள் இருக்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க கேட்டதுக்கு நிஜமாவே நான் வருத்தப்படுறேன்டா. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தா உங்கள் எல்லாருமே என்னால் காப்பாற்றிருக்க முடியும். பட் இப்போ நான் தோற்று போயிட்டேன்னு வருத்தப்படுறேன்னு இவன் பதில் சொல்கிறான். அங்கே வந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்க நிஜமாவா? இது வரைக்கும் நீ எங்களுக்காக பண்ணதுக்கெல்லாம் நன்றி. நான் அவன் முன்னாடி தலை குனிஞ்சு இனிமேலேருந்து நீங்கள் தான் எங்களோட பாஸ்ன்னு அவன் முன்னாடி அப்படியே சரண்டர் ஆயிரானுங்க சண்டை போடாமல். நம்ம பிக் பாஸ் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்க ஆர்கனைசேஷனை ஒர்க்கர்ஸ் கிட்ட விற்கலாம் நினச்சாரு. ஆனால் நீ இந்த ஆர்கனைசேஷனுக்காக அந்த ஆர்கனைசேஷனுக்கு எதிராகவே சண்டை போட்டிருக்க. இனிமேல் நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஃபாலோ பண்ணுவோம். நீ தான் பிக் டீல்னு இவனுக்கு கீழே வேலை செய்ய ரெடி ஆகிறானுக்கு பாதி பேர். இவன் சைடு சேராத மிச்ச மெம்பர்ஸ்லாம் அவனுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. அவங்க ஜேக்கிம் இந்த ஆர்கனைசேஷனோட ஒரிஜினல் பாஸோட சண்டை போட போகிறப்ப வழியை மறைச்சு ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு கேட் மாதிரி நிற்கிறானுங்க மொத்த கேங்குக்கும் ஆப்போசிட்டில். போகிறதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், அதனால் நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாருன்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஜேக். இது எல்லாமே அவனோட பாஸ்டில் நடந்த கதை. ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில் ஹீத்தர் எலிக்கு முடிவெட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஹார் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசைன்னு சொல்லியிருப்பா. பட் ஆக வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு அப்பா அம்மா 2 பேருமே பெரிய லாயர்ஸ், நானும் உங்களை மாதிரி லாயர்ஸ் ஆகணும்னு தான் விருப்பப்படுறாங்க. ஈவன் நான் லைப்ரரி கிளாஸை கட் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே என்னை கொன்னுருவாங்கன்னு அவள் பேசுகிறா. இப்போ தான் நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்க தெரியுமான்னு அவள் சொல்கிறப்ப தடவையாக எலி சிரிக்கிறான். நீ சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? இனிமேல் எப்பயுமே நீ சிரிக்கிற. கோபமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இப்படிலாம் அவள் சொன்னதை மனசில் நினச்சிட்டு தான் ஃப்யூச்சரில் யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் போல. பட் எலி, நான் சோகமாக இருக்கேங்கிறதுக்காக சிரிக்கலை, எனக்கு ஹீத்தரை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக சிரிக்கிறேன்னு சொல்கிறப்ப இவள் அவ்வளோதான் மொத்தமாக கவுந்துட்டா. கொஞ்ச நாள்லேயே அந்த பாலடைஞ்ச அப்பார்ட்மெண்ட்டை நல்லாவே அவங்க பராமரிச்சுறாங்க. சாலி பார்க் நினைக்கிறான். தடவையாக நான் எலியை ரூமில் தனியாக பார்க்குறப்ப அந்த க்ளூமியான அட்மாஸ்பியரில் யாருக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு, ரொம்பவே ஆபத்தாக இருந்திருக்கும்லன்னு அவன் நினைக்கிற அதே நேரத்தில் அதே ரூமில் எலியும் ஹீத்தரும் ஒன்றா இருக்காங்க. ஒரு பொண்ணு கூட ஒரே ரூமில் ஒன்றா இருக்கக்கூடாது, நான் பிரச்சனையில் மாட்டிப்பேன்னு எலி சொல்கிறப்ப அது எனக்கும் தெரியும்டா ஏன் ஒரே ரூமில் இருக்கக்கூடாதுன்னு. இப்போ நீயும் தெரிஞ்சுப்பேன்னு அவள் எலிக்கிட்ட நெருங்குற மாதிரி தெரியுது. இவங்க 2 பேரும் ஒரே ரூமில் ஒன்றா இருக்காங்க. இதை நினச்சி சாலி பார்க்கும் சோகமாக இருக்கா, ஃபாரனும் சோகமாக இருக்கான். பட் அடுத்த நாள் காலையில் எலி எந்திரிச்சு ஜன்னல் வழியாக என்ன சத்தமாக இருக்குன்னு வெளியே பார்க்குறப்ப அது இடம் ஃபுல்லாக போலீஸ் சுற்றி வளைச்சிருக்காங்க. வாரனை பிடிச்சிட்டாங்க. கீழே இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அடித்து உடச்சிருக்காங்க. 2 பிரதர்ஸும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது ஹீத்தரோட அம்மா, இந்த ஊரில் இருக்கிறதுலே பெரிய லாயர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. மாடியில் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து கொலவெறியோட முறைக்கிறாங்க. அடுத்த சீன்லேயே எலி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. ஹீத்தரோட அம்மாவே இவனை நேரடியாக விசாரிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே தெருவில் இருக்க, 10 வயசுல இருந்தாலும் அப்போ இருந்து நீ பண்ணாத கிரைமே கிடையாது. காரில் பேட்டரி திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, மிரட்டல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீ பண்ணியிருக்க. உன் கம்ப்ளைண்ட் ஷீட்டை ஃபில் பண்ணால் ஒரு லாங் சைஸ் நோட்டே போடலாம் போல. பெரிய ஆள் தான் நீ. பட் உன் மேலே தப்பு சொல்ல முடியாது. உன்னை கைவிட்ட உன் அப்பா அம்மா தான்டா இதுக்கு காரணம். உன்னை மாதிரி மனித ரூபத்தில் இருக்க குப்பைங்களை பற்றிலாம் நான் கவலையே பட்டது கிடையாது. சாக்கடையில் இருக்கிற கேவலமானவங்கடா நீங்கள். அந்த மாதிரி எலிங்களை பற்றி எனக்கு என்ன கவலை? ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த சாக்கடை என் பொண்ணு பின்னாடி வர்றது தான். இவன் இருக்கிற கடுப்பில் அவன் கண்ணத்திலே ஒரு அற விடுறான். இவன் முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. உங்கள் வாழ்க்கைலாம் கேவலமானதுடா. உன் கூட இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் நீ அதே மாதிரி மாற்றிடுவேன். என்னோட பொண்ணு ஹீத்தரோட வாழ்க்கையும் இப்படி மாற்றணும்னு நினச்சிடாதன்னு அவன் சொல்கிறப்ப யார் கூடயாவது இருந்தால் அவங்களோட லைஃப்பையும் நான் மோசமாக மாற்றிடுவேங்கிற தாட் இவனுக்குள்ளே டீப் டவுனாக செட் ஆயிடுச்சு. இங்கே ஓலிவாங்க ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. பாருன்னு அவன் பிரதர்ஸும் அதே மாதிரி உட்கார இடத்துல தீ வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா அனாதாசிரமத்தை விட்டு ஓடி போய் கிரிமினல் ஆர்கனைசேஷன் ஆட ஆரம்பிக்கிறீங்க? ஃபேமிலி இல்லாததை எக்ஸ்கியூஸாக சொல்லி க்ரைம் பண்ணுறீங்களா? ஃபேமிலி இல்லாதவங்க தான் அதிகமாக உழைக்கணும்னு சொல்கிறப்ப எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது சார், நாங்கள் ஒரு ஷார்ட் டைமுக்கு பிரிஞ்சிருக்கோம் அவ்வளோதான்னு சொல்கிறான். சாலி பார்க் மறுபடியும் தனியாயிட்டா. இவள் ஒருத்தி மட்டும்தான் இப்போ இருக்காங்கிறதுனால மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவளுக்கு பணம் கரெக்டாக இருக்குது. அதே ஸ்கூலில் ஹீத்தரை ஸ்ட்ரிக்ட் சர்வைலன்ஸுக்கு கீழே வச்சுருக்காங்க. அவளை பார்த்ததுமே முகத்தை திருப்பிட்டு போகிறா. இவன் எங்கள் அம்மா அப்படி பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. பட் சாலி இதெல்லாம் கேட்குற நிலமையிலே இல்லை.
ஹீத்தரோட தப்பு இல்லைங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த ஏஜில் இதை புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்லை. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு அவகிட்ட எரிஞ்சு விழுந்திருக்கா. இந்த டைமில் ஹீத்தர் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்திருக்கா. ஹீத்தருக்கு போக வேற இடம் தெரியாம ஒளி வாங்கிட்டே வந்து நிற்கிறான். இவனுக்கு ஹீத்தரை சுத்தமாக பிடிக்கலாட்டியும் இவ கெஞ்சுறதை பார்த்து அவனோட மனசு கேட்கல. அவனை பார்க்கும்போது இந்த ஃபோனை கொடுத்துருன்னு இவன்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்துட்டு போயிருப்பான். இவனும் எலியை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறான். பட் எலி இப்போ தனியாக இல்லை, கண்பார்க்கோட இருக்கான். இப்போ எல்லாமே உன்கிட்ட கரெக்டாக இருக்குடா. பட் இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு உன் மனசை கலைக்கிற அளவுக்கு நீ பலவீனமானவனா என்ன? நீ சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட் ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணிட்டோன்னு பேசுகிறப்ப சொன்ன மாதிரியே ஹாஸ்டலில் ஒரு க்ரைம் ஆர்கனைசேஷனை பில்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. இப்போது இந்த ஃபோனை பார்க்குறப்ப ஒரு எமர்ஜென்சியான விஷயம், நீ இதை பார்த்தனா திருப்பி எனக்கு கால் பண்ணுன்னு ஹீத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்கா. இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காத சொல்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா. பட் இவன் கூட இருந்தால் மற்றவங்க லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிடும்ங்கிறத நினச்சி அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். அந்த பொண்ணோட லாயர் அம்மா சொன்னது உண்மைதான்டா. சாக்கடையில் வாழ்கிற நம்மளை மாதிரி உயிரினங்கள்லாம் கண்டிப்பாக தப்பானவங்கள தான். நம்மளை மாதிரி ஆளுங்களோட அவங்களாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதோட நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட முதல் ஸ்டூடெண்ட்டுன்னு சட்டையை கழட்டிட்டு சண்டை போடுற மாதிரி ரெடி ஆக்குறான். கண்பார்க் ஒரு டீச்சிங் ஜீனியஸ். அவன் முதல்ல ட்ரைனிங் கொடுத்ததே எலிக்கு தான். ட்ரைனிங் முடிச்சு மூஞ்சிலாம் அடி வாங்கிட்டு இவன் உட்காந்துருக்கிற நேரத்தில் இவன் ஹீத்தருக்கு பதிலுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். நானும் உன்னை மிஸ் பண்ணேன். அந்த பொண்ணு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்கான். திருப்பி அவளுக்கு கிடைச்ச மெசேஜ் அதை அபார்ட் பண்ணிடுன்னு வந்திருக்கு. உண்மை நானா இது எலி அனுப்பலை. இவங்க 2 பேருக்கு நடுவில் இருந்த ஓலி வாங் தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். அவள் கொடுத்த ஃபோனை இவன் வச்சுட்டு வேற ஒரு ஃபோனை எலிக்கிட்ட கொடுத்துருக்கான். இவ கூட பேசிக்கிட்டு இருக்கதும் இவன் தான். இவன் கொடுக்குற மெசேஜ் அப்படியே அவளுக்கு சென்ட் பண்ணுறதாம. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்கிற விஷயத்த மட்டும் இவன் கிட்ட சொல்லாமல் இவனே இவளை அபார்ட் பண்ணிக்க சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு எலியை மீட் பண்ணுறதுக்கு ஓலி சந்தோஷமாக வர்றப்ப பேய் அரைஞ்ச மாதிரி அங்கே அவன் நிற்கிறான். நம்ம ஆளுங்க எவனும் மறுபடியும் ட்ரெஸ்ஸாக வித்து போட்டு டான்ஸ் ஆடுறானான்னு இவன் போய் பார்க்குறப்ப அந்த இடத்துல ஹீத்தர் நிற்கிறான். ஃபோனில் என்னடா மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னு காமிச்சா பையன் அதோட நிறுத்தாமல், நான் யார் தெரியுமா, என் ரேஞ்ச் என்ன தெரியுமா, என் ரேஞ்சுக்கு நீலாம் கம்மின்னு ஓவர சீன் போட்ட மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கான் ஓலி. எலி தான் இதை அனுப்பியிருக்கான்னு நினச்சி முதல்ல இருந்து நீ இப்படிப்பட்ட கேரக்டர்னு எனக்கு தெரியாமல் போச்சுடான்னு ஒரு அற விடுறா. எலிக்கு ஒன்றும் புரியலை. சைடு திரும்பி பார்க்குறப்ப நம்ம பையன் 2 ஃபோனோடு நிற்கிறப்பே இங்கே என்ன நடந்திருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். பட் இருந்தாலும் இது நம்மளோட நல்லதுக்கு தான். அட்லீஸ்ட் அப்படியாவது இவன் என்னை விட்டுட்டு போய் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறான். மனசை கல்லாக்கிட்டு இங்கேருந்து மூடிட்டு கிளம்பிடின்னு அவகிட்ட எரிஞ்சு விடுறான். அவள் அழுதுகிட்டே இங்கேருந்து கிளம்புறா. பட் இப்போ வரை இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது இவனுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன் ஓலி வாங்க பொழந்து உண்மையை வாங்குறான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இவனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சாகுற வர அடிக்கிறான். இந்த சீனை தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சிருப்பாங்க. நான் தான் உன்னோட ஃபேவரட்டான ஓலி, என்ன எதுக்கிட்ட அடிக்கிற? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா? நீ ஃபேமிலி இல்லாட்டி தான் பெர்ஃபெக்டாக இருப்பேங்கிறதுக்காக யாரும் உன்னை விட்டுட்டாலும் அந்த பூனை உன்னை தேடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் அதை கூட கொன்னுட்டேன்டான்னு சொல்கிறான். போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரைட் பண்ண வச்சது இந்த ஓலி வாங் தான். இது எல்லாம் தெரிஞ்சு இவனோட மொத்த கோவத்தையும் இவன் கிட்ட தீர்த்துக்கிறான். மறுபடியும் ஹீத்தருக்கு கால் பண்ணியிருக்கான். பட் இந்த பொண்ணு நிஜமாவே அபார்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா போல. இவன் காலையே டாக்டர் தான் எடுக்கிறாரு. நீங்கள் தான் அந்த குழந்தையோட அப்பாவா? சீக்கிரம் வாங்க. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, சீக்கிரம் வரலாட்டி உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்கான். இவன் பயந்து போய் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறப்ப வாசலை மறைச்சு கன் பார்க் நிற்கிறான். இந்த நேரத்தில் எங்கடா போகிற? இன்னைக்கு பேமெண்ட் டேன்னு மறந்துட்டியா? எல்லார்கிட்ட இருந்தும் நான் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், உன்னோட டர்ன் இப்போன்னு சொல்கிறப்ப இந்த இடம் ஃபுல்லாக பணத்தை பரப்பி போட்டு உட்காந்துருக்கான். இவனுக்கு பணம்லாம் இப்போதைக்கு முக்கியம் இல்லை. இவனுக்கு தேவை அத்தாரிட்டி. எவ்வளோ பணம் இருக்குது பார்த்தியா? இவனுக்கு எல்லாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உன்னால் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் நீ ஒரு பொண்ணுக்காக இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போக போறியா? எவ்வளோ பணம் இருக்குது பார்த்தியா? இந்த பணமா இல்லை ஒரு பொண்ணான்னு கேட்குறான். இவனை பார்த்தா வேற யாரோ ஒரு கேரக்டர் ஞாபகம் வரும். இவனை போட்டு அடிக்கிறப்ப இவன் இவ்வளோ பணம் இருந்தாலும் உன்னால் ஒரு குடும்பத்தை வாங்க முடியாதுன்னு எலி சொல்கிறான். இதை கேட்ட கன் மனசு மாறல, இன்னும் கடுப்பு தான் ஆகுறான். உன்னை போய் நம்புறேன் பார்த்தியா? கடைசியில் நீ ஒரு மிருகம் தாங்கிறத காமிச்சிட்டல. பணத்தோட அருமை உனக்கு எங்கடா தெரிய போகுது? உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். 1 மாதமாக உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ல, இன்னைக்கு தான் உன்னோட முதல் டெஸ்ட். டெஸ்ட்டோட முடிவில் நீ உயிரோட மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தன்னா அந்த பொண்ணை தேடி நீ போகலான்டா. என்ன சொல்கிறேன்னு கேட்டதுக்கு எலி, இது ஒன்று என்னோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் இல்லைடா, இதுதான் என்னோட லாஸ்ட்டு டெஸ்ட். உன்னை கொன்னுட்டு தான் ஹீத்தரை பார்க்க போகணும்னா அதை கூட நான் பண்ணுவேன். இவனும் சண்டை போட ரெடியாக்குறான், தன்னோட சொந்த டீச்சருக்கு எதிராகவே. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.